Hi dears, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி brownie எக் இல்லாம பீட்டர் இல்லாம ஓவன் இல்லாம ஈஸியா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். Perfect brownie செய்யறதுக்காக 50 grams dark chocolate எடுத்துர்க்கேன். நீங்க இங்க dairy milk கூட எடுத்துக்கலாம். Three tablespoon butter எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா மெல்ட் பண்ணனும். டைரக்ட் ஹீட்ல வைக்காம டபுள் பாய்லர் மெத்தட்ல ஒரு panல நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சிட்டு அது மேல இந்த கிளாஸ் பவுல் வச்சிரலாம். இந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் mix பண்ணி எடுக்கலாம். 2 நிமிஷம் போதும் நல்லா மெல்ட் ஆயிடும். நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த தண்ணி எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ இதில dry ingredients எல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் மைதா, 1/4 கப் cocoa powder, 1/4 கப் powdered sugar. dry mixie ஜார்ல நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிட்டு இதில சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon baking powder, 1/2 teaspoon baking soda. அவ்வளவுதான். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கால் கப் condensed milk சேர்த்துக்கலாம். அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிடலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் Choco chips சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம். நம்ம சேனல்ல ஓவன் இல்லாம ஈஸியான கேக் ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஒரு கேக் மோல்டை கிரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அது மேலேயும் கிரீஸ் பண்ணலாம். உங்கள் கையில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பேட்டரை இப்போ இந்த மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டேப் பண்ணிக்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மோல்டை வச்சுட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை எடுத்து டிமோல்ட் பண்ணிட்டேன். நமக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம சாக்லேட் ப்ரௌனி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான். நான் இங்கே சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன்.
வால்நட் பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ப்ரௌனி நம்மளும் வீட்டிலே செய்யலாம். இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். புதிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.